அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து புனித வளனார் கல்லூரி மேல்நிலை பள்ளியிலிருந்து வந்திருக்கிறோம். என் பெயர் மூக்க முகமது ஆதில். நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பெயர் சே சந்தோஷ். நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். எங்க ப்ராஜெக்டோட டைட்டில் வந்து பிளாஸ்டிக் ரீசைக்ளிங் சிஸ்டம். இதோட தீம் வந்து நாங்கள் 3R பிரின்சிபலை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். அதாவது ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள். எங்க ப்ராஜெக்டோட நோக்கம் என்னன்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ற பிளாஸ்டிக்னால ஏற்படுற விளைவுகளை தெரிஞ்சுக்கிறது. அந்த பிளாஸ்டிக்கை எப்படி மறுசுழற்சி பண்ணலான்றது தான் எங்கள் ப்ராஜெக்டோட நோக்கம். இந்த ப்ராஜெக்டில் நாங்கள் என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னா, ஃப்ளேம் சென்சார், வாட்டர் பம்பர், L289N மோட்டார் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் IR சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 5 வோல்ட் சிங்கிள் சேனல் ரிலே போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். 2 கியர் மோட்டார்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு XL6009 பூஸ்டர் மாடியூல் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு Tech1 2710 பெலிட்டர் மாடியூல் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பெலிட்டருக்கு ஹீட் அப்சர்வ் பண்ணி கொடுக்கணும்னு ஹீட் சிங்க்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் கனெக்ஷனுக்காக கொஞ்சம் ஜம்பர் வயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் MB102 பவர் சப்ளை மாடியூல் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த காம்பனன்ட்ஸ்லாம் எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுதுன்னா, பூஸ்டர் மாடியூல் வந்து XL6009 அப்படின்ற ஐசியை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. இதுதான் இந்த காம்பனன்ட்டோட பிரெயின். அப்புறம் IR சென்சார் வந்து LM358 அப்படின்ற ஒரு மைக்ரோசிப் மூலியமாக தான் ஒர்க் ஆகுது. MB102 மாடியூல் 3.3 வோல்ட் ரெகுலேட்டர்லையும் 5 வோல்ட் ரெகுலேட்டர்லையும் தான் ரன் ஆகுது. பெலிட்டர் மாடியூல் 2 அலாய்ஸால கம்பைன் ஆகிருக்கும். ஒரு அலாயில் நம்ம ஹீட் எனர்ஜியை கொடுக்கும் போது அது ஹீட் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை நம்மளுக்கு மாற்றி ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் நாங்கள் வந்து ஃப்ளேம் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ளேம் சென்சார் வந்து LM393 அப்படின்ற ஒரு மைக்ரோசிப் மூலியமாக தான் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் 5 வோல்ட் ரிலே வந்து உள்ளே வந்து ஒரு காப்பர் காயில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நம்மள எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாகும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் ஆட்டோமேட்டிக் ஸ்விட்சாக ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து SOEC சாலிட் ஆக்சைடு எலக்ட்ரோலைசர் செல். இது வந்து ஒரு எலக்ட்ரோ கெமிக்கல் டிவைஸு. இதோட டெம்பரேச்சர் வந்து 500 டிகிரி செல்சியஸ்லேருந்து 1000 டிகிரி செல்சியஸ் வரையும் இருக்கலாம். இதில் வந்து வாட்டர் ஸ்ட்ரீமை ஆக்சிஜனாக தனியாக ஸ்பிளிட் பண்ணி நம்மளுக்கு தரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ப்ராசஸ் வந்து பிளாஸ்மா எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் ஃபார் CO2 கன்சர்வேஷன். இந்த ப்ராசஸ் மூலிமா பிளாஸ்டிக் எரிக்கிறது மூலிமா ப்ரெசென்ட் ஆகக்கூடிய கார்பன் மோனோ ஆக்சைடை ஆக்சிடேஷன் மெத்தட் மூலிமா கார்பன் டை ஆக்சைடாக மாற்ற முடியும். இந்த ரிலீஸ் ஆகிற கார்பன் டை ஆக்சைடை பிளாஸ்மாலிசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் மூலிமா ஆக்சிஜன் தனியாகவும் கார்பன் மோனோ ஆக்சைடு தனியாக அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு தனியாக பிரிக்க முடியும். ஒரு ஈக்குவேஷனை நம்ம SOECல இன்புட்டாக கொடுக்கும் போது நம்மளுக்கு இதுல இருந்து ஆக்சிஜன் மட்டும் ஸ்பிளிட் ஆகி வந்துடும். இதுதான் பிளாஸ்மா எலக்ட்ரோலைசிஸ் ஃபார் CO2 கன்சர்வேஷன் ப்ராசஸ். இது மூலயமா நம்ம பிளாஸ்டிக் எரிக்கிறது மூலியமா வர புகையை அப்சர்வ் பண்ணி இந்த ஒரு சிஸ்டம்ல கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு காற்று மாசுபடாம இருக்கும். இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி நாங்கள் ஒரு ப்ராஜெக்டாக பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு கார்பேஜ் ரோவர் மாதிரி. ஒரு வீடுக்கும் போயிட்டு அது கலெக்ட் பண்ணுற பிளாஸ்டிக்கை நாங்கள் தனியாக கொண்டு வந்து எரிக்கிறோம். பின்னாடி வந்து நம்மளுக்கு 2 ஸ்லாட் இருக்கும். ஒன்றில் பிளாஸ்டிக்கும் இன்னொரு இதில் நான் பிளாஸ்டிக்கும் இருக்கும். முன்னாடி IR சென்சார் நாங்கள் வச்சுருக்கோம். ஏதாவது ஆப்ஜெக்ட் வந்தால் கூட அது டிடெக்ட் ஆகி நின்றோம். இப்போ நம்ம கவர்மெண்ட் மாநகராட்சி அந்த குப்பை வண்டி அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா 6 பேர் தேவை. ஒரு டிரைவர், அதை கண்ட்ரோல் பண்ண ஒருத்தவங்க, 4 பேர் கிளீனிங் இருக்கிறவங்க. ஆனால் இதுக்கு ஒருத்தவங்க மட்டும் போகணும். நீங்கள் நினைக்கலாம், ஏன் அந்த 5 பேருக்கும் வேலை போவாதான்னு. நாங்கள் வந்து 3D அப்படின்ற ஒரு இதை வச்சு பண்ணியிருக்கோம். 3Dனா டேஞ்சராக இருக்கிற ஒரு ஏரியாவில் மக்கள் வேலை செய்யக்கூடாது. டல்லாக இருக்கிற ஏரியாவில் மக்கள் வேலை செய்யக்கூடாது. டர்ட்டியாக இருக்கிற ஏரியாலையும் மக்கள் வேலை செய்யக்கூடாது. இது இல்லாமல் அந்த ஒருத்தவங்க மட்டும் அந்த ப்ராஜெக்டை சென்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்ல நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ஒர்க்கிங் மாடல்ஸை பற்றி பார்க்கலாம். நாங்கள் முதல்ல வந்து ஆட்டோ கட் ஆஃப் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது IR சென்சாரோட அவுட்புட்டை ரிலேவோட இன்புட்ல கொடுத்துருக்கோம். இது மூலியமா ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் முன்னாடி டிடெக்ட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் ஆஃப் ஆகும். இதுதான் ஆட்டோ கட் ஆஃப் சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் இன்டூ எலக்ட்ரிக்கல் எனர்ஜின்ற ஒரு ஒர்க்கிங் மாடல். இதில் வந்து பெலிட்டரும் பூஸ்டரும் வச்சிருக்கோம். பெலிட்டர் வந்து ஹீட் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றும். இதை வந்து பூஸ்டருக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். பூஸ்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை இன்புட்டாக கொடுக்கும் போது அது வோல்டேஜை டபுள் பண்ணி நம்மளுக்கு வந்து வெளியேற்றும். இது மூலியமா நம்ம பூஸ்டர்ல இருந்து அதிகப்படியான எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பிளாஸ்டிக் எரிக்கிறது மூலயமா வர ஃப்ளேமு அதிகபட்சமான அளவுக்கு போயிடுச்சுன்னா நாங்கள் வந்து ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வச்சிருக்கோம். அது ஓரளவுக்கு மேலே வரையும் தான் நெருப்பு வரும். அதுக்கு மேலே வந்துச்சுன்னா அது தண்ணியை ஊற்றி அணைச்சிடும். இந்த ப்ராஜெக்டோட ஃபியூச்சர் ஸ்கோப் பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட் ஃபியூச்சர் ஸ்கோப் அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை நாங்கள் எப்படி ஃபியூச்சரில் வந்து அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் ஃபியூச்சர் ஸ்கோப். நாங்கள் இதோட ஃபியூச்சர் ஸ்கோப் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இதில் வந்து பிளாஸ்டிக்கை மேனுவலாக பிரிக்கிற மாதிரி தான் இப்போ வச்சுருக்கோம். ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிளாஸ்டிக் வந்து செப்பரேட் பண்ணுற மிஷினை நாங்கள் வந்து இதில் ஃபியூச்சரில் ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஃபயர் வந்து எத்தனை % வரைக்கும் ஃபயர் இருக்குது அப்படின்றதையும் சென்ஸ் பண்ணுற ஒரு ஃப்ளேமோட அளவுக்கு
அந்த பர்சன்டேஜ் வேரி ஆகும். இந்த ஒரு சிஸ்டமையும் கொண்டு வருவோம். சோலார் பேனல் மூலியமா வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை ஸ்டோர் பண்ணி அதை வச்சு பேட்டரிக்கு நம்மளால சார்ஜ் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு ஃப்ரீ எனர்ஜியா நம்மளுக்கு கிடைக்கும். இது மூலியமா நம்மளால பேட்டரியை ஈஸியா எலக்ட்ரிசிட்டி இல்லாம நேச்சுரல் பவர்ல நம்மளால சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ எங்க ப்ராஜெக்டோட கன்க்ளூஷன், நாங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் மூலியமா பிளாஸ்டிக்கை ரீசைக்கிள் பண்ண முடியும். ரீசைக்கிள் பண்ணப்பட்ட பிளாஸ்டிக்கை ரீயூஸ் பண்ண முடியும். இதனால பிளாஸ்டிக்கோட யூஸ் ரெடியூஸ் ஆகும். அனைவருக்கும் நன்றி.